விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு பொதுக்கூட்டம் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், ரங்கராஜன், தொழிற்சங்க பிரிவு சவுந்தரராஜன், மதுரை எம்பி வெங்கடேசன், வாசுகி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மேடையில் பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், பாமக பொதுக்குழு மேடையில் பாமக தலைவர் ராமதாஸ், நான் உருவாக்கிய கட்சி நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என தெரிவிக்கிறார். அப்படியான கட்சி சிபிஎம் இல்லை, தொண்டர்களுக்கு ஆனது. அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்கிறார், செருப்பு போட மாட்டேன் என அறிவிக்கிறார். நல்ல வேளை அவர் வேட்டி கட்ட மாட்டேன் என்று அறிவித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அண்ணாமலை தமிழகத்தை வேறு களத்திற்கு கொண்டு செல்வதாக நினைக்கிறார். RSS பாஜக முயற்சி தமிழகத்தில் பலிக்காது, தாமரை மலரப்போகுது என்று தமிழிசை கூறி வந்தார். ஆனால் தாமரை மலரவில்லை, கருகி போய் உள்ளது. அண்ணாமலை நம்புகிற ஆண்டவரே வந்தாலும் தமிழகத்தில் தாமரை மலராது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக நாங்கள் கைகோர்க்கிறோம். தமிழகத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு நடத்த அனுமதி மறுப்பது ஏன்? தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர பிரகடனம் செய்து விட்டார்களா? சீப்பை மறைத்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிராக திமுக அரசு செயல்பட்டால் அதற்கு எதிராக போராட்டம் செய்வோம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.